நாள் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னில் பிரியமாயிருக்கிறாரா? ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்றேனா? ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அவர் வந்தார்னா நான் போவதற்கு ஆயத்தமா இருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லவராயிருக்கிறார். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி வருகிறார். எத்தனையோ பயங்கரங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுதும் கர்த்தருடைய கரமும் கிருபையும் உங்களையும் என்னையும் தாங்கி வருகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் விழித்து எழும்புவது ஆமென் ஆண்டவருடைய நிச்சயமான கிருபை என்று தான் சொல்ல முடியும். வேற ஒண்ணுமே இல்லை. என்னுடைய பலமோ நம்முடைய சக்தியோ எதுவும் அல்ல. ஆண்டவருடைய சுத்த கிருபை, ஆண்டவருடைய சுத்த தயவு, ஆண்டவருடைய இரக்கம் இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களை என்னையும் தாங்கி வருகிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதிருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை பார்த்து நாம் ஓடுவதற்கு, ஒவ்வொரு நாளும் அவருடைய அழக முகத்தை பார்த்து நாம் ஓடுவதற்கு, அவரை சார்ந்து ஓடுவதற்கு இந்த பிரயாணத்திலே ஆமென் ஐ ஆல்வேஸ் சே ஹல்லேலூயா. இயேசு சொன்னதான வார்த்தைகள், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். த குட் நியூஸ். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் நம்மை சுமக்க வல்லவர், அவர் நம்மை நடத்த வல்லவர், அவர் நம்மை பாதுகாக்க வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரு உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு, அவருக்கு நேராய் ஓடுவதற்கு, அவரோடு கூட பயணிப்பதற்கு இந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவாராக. அவர் செய்த நன்மைகளுக்காக ஆமென். தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பாராட்டின நன்மைக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஒவ்வொரு நாளும், every day, every moment, every second, I pray that God will help us, that we will seek His glorious presence. Hallelujah. ஆமென். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, ஆண்டவரே என்னுடைய ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, வாஞ்சியாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. வெறும் அதை நிறைய நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம், அந்த பாடல்களை நாம் பாடுகிறோம். வெறும் இந்த பாடலில் மாத்திரம் நம்ம இருந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ரிலீஜியஸாக நிறைய காரியங்களை நம்ம செய்கிறோம். இத்தனை மணிக்கு ஜெபம் பண்ணணும், இத்தனை மணிக்கு வேதம் வாசிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்ட்டு எல்லா மதத்தினரும் மத நம்பிக்கை உடையவர்களும் அதை தான் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆமென். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ரிலீஜியஸாக நிறைய காரியங்களை செஞ்சிட்ருக்கோம். அதை நம்ம விட்டு விட்டு ஹல்லேலூயா, என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ, என்னுடைய இருதயம் தேவனோடு கூட ஒன்றித்து போகிறதான ஹல்லேலூயா அந்த நிலைமையிலே ஆமென். எனக்கு ஒரு வார்த்தை நினைவு வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனேயே ஹல்லேலூயா 30வது வயதிலே ஜீசஸ் டுக் த பேப்டிசம். ஆமென். முதல் நாள் ஊழியத்திற்கு கர்த்தர் அழைத்த பொழுது 30வது வயசில் ஊழியம் துவக்குவதற்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தான் நதிக்கரைக்கு போகிறார். அங்கே போய் ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு ஆமென் ஹல்லேலூயா வானம் திறக்கப்படுகிறது. அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வந்த உடனே, the moment he went inside the water, when he came out, the Bible says heavens opened up. வானம் திறக்கப்பட்டு பரலோகம் பேசுகிறது. பரலோகத்தின் பிதா தன்னுடைய தகப்பன் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கேட்க வேண்டியதான கேள்வி, நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேனா? ஆண்டவர் பிரியப்படுகிற விதத்தில் வாழ்க்கை வாழ்கிறேனா? இல்லை வெறும் வசனத்தை மாத்திரம் நான் பேசிட்டு ரிலீஜியஸாக செய்கிறதான ரிலீஜியஸ் டியூட்டிஸை மாத்திரம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறேனா? ஹல்லேலூயா. இல்லை, என் வாழ்க்கை உண்மையாக கர்த்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் வரும்பொழுது என்னை பார்த்து சொல்ல முடியுமா, இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன்? ஹல்லேலூயா. தட்ஸ் த கொஸ்டின் every Christian should ask of ourselves. என்னை குறித்து நான் கேட்க வேண்டியதான கேள்வி, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, மற்றவர்களோடு சகவசம், மற்றவர்களோடு பேசுகிறதான காரியம், ஆலயத்தில் சபையில் நான் எப்படி பிஹேவ் பண்ணுறேன்? ஹல்லேலூயா. ஆமென். வெளியே நிறைய நேரத்தில் நம்ம எல்லாரும் சிரித்து பேசுகிறோம். நான் எப்பவும் சொல்லுவேன், நிறைய பேர்த்துக்கு இந்த பிளாஸ்டிக் ஸ்மைல் இருக்குது. ஆளை பார்த்த உடனே சிரிப்பாங்க, பேசுவாங்க. போனதுக்கப்புறம் ஹல்லேலூயா நம்மை குறித்து இழிவாய் அவதூறாய் பேசுகிற, உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி, உள்ளத்தில் எப்படியாவது அந்த ஆளை தள்ளணும், எப்படியாவது அவனுக்கு விரோதமாக காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு, இது நான் வெளியே சொல்லலை, சபைகளுக்குள்ளே
கிறிஸ்தவத்துக்குள்ளே அதிகமாய் பெருகி இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் தான். ஆமென். ஏன்னா எல்லாருமே சுயநலமாக நாம் வாழ்ந்தா போதும், என் குடும்பம், என் பிள்ளைகள் என்கிறதான வட்டத்தில் தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் அஸ் லிவிங் இன்சைட். ஆமென், ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை இல்லாத ஒரு நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாட்களிலே ஹல்லேலூயா நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த பொழுது ஹல்லேலூயா வேதம் சொல்கிறது, நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுதே நமக்காய் ஜீவன் கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தார். While yet we were sinners, he came to die. Hallelujah. Amen. அவருடைய அன்பு பார்த்தீங்களா? Hallelujah. நம்ம பாவியா இருக்கும் பொழுதே, அவருக்கு துரோகிகளா இருக்கும் பொழுதே, அவரை விட்டு தூரம் இருக்கும் பொழுதே, he came for you and me. He took upon the cross every curse, everything that you and me need to be taken. நீங்களும் நானும் எடுக்க வேண்டியதான காரியத்தை ஹல்லேலூயா அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சுமந்தார். ஹல்லேலூயா நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா அந்த சிலுவையிலிருந்து வருகிறதான மன்னிப்பு இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? மற்றவர்களை நாம் மன்னிக்க முடிகிறதா? மற்றவர்களை உண்மையாக நேசிக்க முடிகிறதா? கிறிஸ்துவின் அன்பை போல ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா கிரைஸ்ட் லைக் லவ் நமக்குள்ள உண்மையா இருக்கா? இல்லை வெறும் வேறளவில் கிறிஸ்தவம் என்கிறதான அதுதான் நான் சொல்றது. ரிலீஜியஸாக வாழ்றதுக்கும் அல்லது உண்மையாக நான் ஒரு கிறிஸ்துவன் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்று சொல்வதற்கும் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் ரிலீஜியஸாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஹல்லேலூயா ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த நாட்களில் மாற்றுவாராக. மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்கள் பார்வைக்காக இந்த பரிசேயர் சதுசேயர் அதை தான் செஞ்சாங்க. பார்வைக்காக மற்றவங்க பார்க்கணும், மற்றவங்க எங்க பாராட்டணும், இவங்களுக்கு முன்னாடி எனக்கு நல்ல பேர் வாங்கணும், இவங்களுக்கு முன்னாடி நான் நல்லவனா நடிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவனை போல காண்பிக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் கூட நல்லா பழகினேன் அப்படிங்கிற உணர்வை ஒரு இம்ப்ரெஷன் நிறைய பேர் காட்டுவான். ஆனால் நம்ம உள்ளத்தில் ஹல்லேலூயா இருதயமே மகா கேடுள்ளதும் சிறுக்குள்ளதுமாக இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா அதை யார் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா God knows our heart. ஹல்லேலூயா மற்றவங்களை பார்த்து நம்ம சிரிக்கும் பொழுது, மற்றவங்களை பார்த்து காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, God sees your intention, my friend. God sees us in what way, how we behave, எப்படி நடக்கிறோம், மற்றவர்களை எப்படி பேசுகிறோம், அவங்கள குறித்து என்ன வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா நான் ஒரு காரியத்தை எப்பவுமே நான் ஜெபம் பண்ணுற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யாருக்கும் எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னுடைய நினைவில் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. ஒரு மனுஷனுக்கும் எந்த தீங்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா ஆமென். ஒருவரையும் குறித்து தேவையில்லாமல் அவதூறான துர்ச்செய்திகளை பரப்பினார்கள். என்னாகமத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆமென். என்னாகமம் 13வது அதிகாரம் 27-33 வரைக்கும் அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவர்களுமாயிருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபோசியர் இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கை கண்டோம். எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பித்தார்கள். அவங்க பார்த்து வந்த காரியத்தை குறித்து அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கல, தலைவர்களிடத்துல மாத்திரம் சொல்ல, எல்லாம் ஊர் முழுவதும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இருப்போம். ஹல்லேலூயா நல்ல செய்தியை பரப்புறோமோ இல்லையோ, ஆமென், ஒரு ஆளை குறித்து ஒரு துர்ச்செய்தி, ஒரு தவறான காரியம், ஆமென் ஹல்லேலூயா கிடைச்சிருச்சுன்னா போதும், நீ பார்த்தியா ஃபோன் பண்ணி நேரம் எடுத்து அவங்களுக்கு ஆமென் அவங்க நல்லா இருக்கீங்களா அப்படியெல்லாம் விசாரிக்க மாட்டோம், அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் ஒரு ஆளை குறித்து தவறாக ஆமென் பேசணும் அப்படின்னா, ஒரு ஆளுடைய நியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா போட்டு சவைச்சு எடுத்து நம்ம ஆட்கள் பபுள்கம் சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர். ஆமென் we keep on chewing. ஆமென் ஹல்லேலூயா துர்ச்செய்தியை நமக்குள்ளே மாத்திரம் இல்லை, ஊர்களெல்லாம் எவ்வளோ பரப்ப முடியுமோ. இன்றைக்கி தான் வசதி நிறைய வந்துச்சு. ஒரு பட்டன், இந்த ப்ரெஸ் ஆன பட்டன் ஆமென் எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் போயிடும். ஆமென் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் மற்றவர்களை குறித்து ஒரு நாளும் தவறாய் பேசாதபடிக்கு, மற்றவர்களை சிலுவையில் இயேசு செய்ததான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும், நாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்களே. Father, forgive them for they do not know what they do. ஆமென் அந்த இருதயம் இந்த நாட்களில் நமக்குள்ள வருவதற்கு நாம் ஜெபம் பண்ணுவோம்.
ஹalleluya. ஒருத்தருக்கும் மனசளவில் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, மனசளவில் யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது. ஹalleluya. ஆமென். யாரை குறிச்சும் தேவையில்லாமல் ஹalleluya நிறைய பேர் இருக்கும். ஆமென். சபைகளுக்குள்ளேயே கிறிஸ்தவத்திற்குள்ளேயே ஒரு டீமாக இருப்போம். நமக்குள்ளேயே போட்டி, நமக்குள்ளேயே பொறாமை, நமக்குள்ளேயே இவங்களை குறித்து அடுத்த ஆளை குறித்து அவங்கக்கிட்ட ஹalleluya. யார் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ ஹalleluya நியூஸ் கொண்டு வராங்களோ we need to be careful with those person. ஹalleluya. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்களே அதே ஆள் நம்மளை குறித்து இன்னொரு ஆள்கிட்ட இன்னொரு நாள் சொல்லுவாங்க. ஹalleluya. இவங்க எல்லாருமே ஹalleluya இவங்களை யாருன்னு நான் சொல்லுவேன்னா சந்தர்ப்பவாதிகள், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் பீப்புள். ஹalleluya. எங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கே உள்ள புந்துருவாங்க. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம செக் பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஹalleluya. ஆண்டவர் என்னில் பிரியமாக இருக்கிறாரா, ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்கிறேனா. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு அவர் வந்தார்னா நான் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னா. செக் யுவர் ஹார்ட், செக் யுவர் மைண்ட். ஹalleluya. பழைய ஏற்பாட்டில் செஞ்சாதான் பாவம், புதிய ஏற்பாட்டில் அதை நினைச்சாலே when you plot, hallelujah, when you devise an evil thing against or think something evil about others, it is sin. Hallelujah. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமென். அதெல்லாம் விட்டுட்டு நிறைய ரிலீஜியஸ் டியூட்டி செஞ்சு நான் அதை செய்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், அப்படி பண்ணுறேன், வர்ஷிப் லீட் பண்ணுறேன், பிரசங்கம் பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதில் எல்லாம் ஆண்டவர் பிரியமாக இருக்கவே மாட்டார். ஹalleluya. மத்தேயுவிலே ஆண்டவர் சொன்னது போல தான். ஹalleluya. அன்றைக்கி வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே உங்கள் நாமத்தில் நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், பேய்களை விரட்டணும், ஹalleluya அற்புதம் செஞ்சோம், we prophesied in your name, தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதை செஞ்சோம், ஆண்டவரை வர்ஷிப் பண்ணோம், அதை செஞ்சோம், ஊழியம் செஞ்சோம், மிஷன்ஸ் கொடுத்து அதை பண்ணேன். ஆண்டவர் சொல்லுவார் உன்னை நான் அறியேன் என்று. ஹalleluya. ஏன்னா அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே. ஹalleluya. ஆமென். அல்லாமல் பிதாவே பிதாவே என்று கூப்பிடுகிற ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போம். ஹalleluya. ஆமென். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஹalleluya. இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இயேசுவை பார்த்து பிதா சொன்னதான வார்த்தை. இன்றைக்கி நம்ம கேட்க வேண்டியதான ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் என்னில் பிரியமாயிருப்பதற்கான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா. Ask God, Lord, am I a person that you delight in me, that you love me? Am I doing the things, hallelujah, according to your word? நீங்கள் விரும்புகிறபடி ஆண்டவரே உமக்கு முன்பாக நேர்மையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேனா, இல்லை மாயமாலமான வாழ்க்கை, மற்றவங்களுக்கு முன்னாடி நடிக்கிற ஒரு வாழ்க்கை, நடிக்கிற கிறிஸ்தவனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஒரே டீமாக இருப்போம். ஹalleluya. அவன் நிறைய பேர் நடிச்சுட்டு தான் இருக்கும், மற்றவங்களுக்கு முன்னாடி சிரித்து பேசி. ஹalleluya. பின்னாடி போனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன துரோகம் செய்ய முடியுமோ செய்கிற பெரிய ஒரு கூட்டம் இன்றைக்கி நிறைய இருக்குது சபைக்குள்ளுக்குள்ளே. ஆண்டவர் அந்த நிலைமைகளை இன்றைக்கு மாற்றுவாரா உங்களை குறித்து. ஹalleluya. Amen. Because we need to get to heaven, sir. ஆமென். அந்த இடத்துக்கு நம்ம போய் சேரணும். ஹalleluya. ஆமென். இப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் வச்சுட்டு அங்கே போகவே முடியாது. எல்லா பேகேஜையும் வச்சுட்டு போகவே முடியாது. இன்றைக்கி இந்த ஹalleluya இந்த நாட்களில் ஹalleluya அந்த சிலுவையின் அன்பு உங்களை என்னையும் தொடட்டும். அந்த சிலுவையின் அன்பினால் நம்ம மாற்றப்படும். நிறைய சிலுவையை குறித்து தான் பாடல்களாக பாடுறோம். விசேஷமாக இந்த நாட்களிலே ஹalleluya சிலுவையை குறித்து பாடுறோம், வர்ஷிப் தியானிக்கிறோம். ஆமென். ஹalleluya ரிலீஜியஸாக நிறைய பேர் இந்த 40 days ஃபாஸ்டிங்கு, ஆமென், லென் டேஸ்ன்னு சொல்லிட்டு அதை கடைப்பிடிக்கிறோம். ஹalleluya இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழாத பட்சத்தில் இதெல்லாம் கடைப்பிடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஹalleluya. நான் என்ன சொல்லுவேன், இந்த ரிலீஜியஸ் டியூட்டி எல்லாம் தேவையே கிடையாது. ஹalleluya இதெல்லாம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும். அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை நீ இந்த மாதிரி லென் டேஸ் ஃபாலோ பண்ணு, வருஷத்துக்கு ஒரு தடவை கஞ்சி குடி, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஹalleluya ஒவ்வொரு நாளும் ஆமென் நேர்மையான உத்தமமான உண்மையான வாழ்க்கை அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் இந்த நாட்களிலே நம் ஒவ்வொருவருக்கும் பலன் தருவாராக. Hallelujah. Don't forget, amen, the word that Jesus spoke on the cross. Father, forgive them, for they do not know what they do. Hallelujah. சிலுவையிலே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? Hallelujah. ஆமென். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பலனையும் கிருபையும் தருவாராக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை தொடுவாராக. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே நாம் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக இருந்துட்டு ஆண்டவரே இத்தனை நாட்கள் எல்லாருக்கும் முன்னாடி நடிக்கிற ஒரு ஆளாக தான் இருந்து வர்றேன் ஆண்டவரே.
ஆனால் உண்மையான ஜனங்களை குறித்த அன்போ, உண்மையாக ஆண்டவரை குறித்த ஒரு நேசமோ பாசமோ எனக்கு இல்லை. எல்லாமே ரிலிஜியஸு. நாங்கள் நாங்கள் வழக்கமாய் செய்து வந்ததான முறைமையின்படி தான் இன்றைக்கி நிறைய காரியங்களை செஞ்சு வரோம். ஆண்டவரே, help us, oh God, that we will get out of that religious mindset. அதை மாற்றி போடுவீராக, எங்களுக்குள்ளே இறங்கி வருவீராக. உடைய கிருபையின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு முன்பாக நீதி உள்ள, உண்மையுள்ள, கர்த்தர் பார்க்கிறார் என்று எல்லாவற்றையும் நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் அருளி செய்வீராக. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக, எங்களை மாற்றுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு சகாயம் செய்வீராக. நாமம் உயர்த்தப்படட்டும். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் கொடுக்கிறார். உடைய வார்த்தை எங்களுக்குள்ளே பலனுள்ளதாய் மாறட்டும். மாற்றப்பட வேண்டியவர்கள் மாற்றப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்பட்டதாக இருக்கட்டும். Their lives will be an open book before you, God. ஆளுகை செய்யும், வழிநடத்தும், பலப்படுத்தும். நீர் விரும்புகிற பாத்திரமாய் எங்களை மாற்றும், ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.